எல்லாருக்கும் ட்ரேடிங்ல மணி மேக் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கும். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஏன் 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு? இப்படி ஃபெயில் ஆகுறாங்கன்றதுக்காக அவங்க எஃபர்ட் போடலன்றது அர்த்தம் கிடையாது. கரெக்டான சிஸ்டம் இல்லாமல் இருக்கலாம். சிஸ்டம்ன்றது நான் லேப்டாப்பை சொல்லலை, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் ஸ்டைல் இல்லாமல் இருக்கலாம். கரெக்டான விஷயத்த லேர்ன் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை ராங் வேல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை ராங் பீப்புள்ஸ் கூட இருக்கிறதா கூட இருக்கலாம். 100 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் இன்னுமே கன்ஃபியூஸ்டா இருக்கும். 10+ ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணிருப்பீங்க, ஆனால் இன்னுமே ட்ரேட் எடுக்கிறதுக்கு பயமாவே இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க, இல்ல கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணிருப்பீங்க, ஆனா அக்கவுண்ட் தான் வாஷ் அவுட் ஆகியிருக்கும். இதுல இருக்கிறதுலே மோசமானது என்னன்னா கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்றது தான். நீங்க ஓனா லேர்ன் பண்ணி இல்ல நீங்க ஓனா லாஸ் பண்ணா கூட அது ஒரு மிஸ்டேக்கா தான் இருக்கும். அதுல இருந்து நீங்க லேர்ன் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கும். ஆனா நீங்க கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணீங்கன்னா இது எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் யாரோ கொடுத்ததை நீங்க வாங்குறீங்க, விக்கிறீங்க. சோ அது லாஸ் ஆகுனா அது வந்துட்டு ஒரு லாஸ் ஆனதுக்கு ஒரு அர்த்தம் கூட இல்லாத லாஸா இருக்கும். 5 இயர்ஸ்க்கும் மேல மார்க்கெட்ல இருக்கேன், ஆனா ஒரு நாள் கூட நான் கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணதில்லை. ஆனா நானுமே உள்ள வரப்போ நிறைய லாஸ் பண்ணிருக்கேன். கத்துக்காம ட்ரேடிங்குள்ள மணியை போட்டு நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கத்துக்கணும், லேர்ன் பண்ணணும்னு நினைச்சு அங்க கொஞ்சம் மணியை வேஸ்ட் பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரேடிங்லாம் நமக்கு வராது போல, விட்டுட்டு போயிடலான்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா இவ்வளவு நாள் பண்ண லாஸ், இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம், இது எல்லாம் வேஸ்டா போயிடுமே, இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப குவிட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அங்க இருந்து எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. ரியல் மார்க்கெட்ன்றது ஸ்ட்ராட்டஜியோ இல்ல இண்டிகேட்டர்ஸோ கிடையாது. ரியல் மார்க்கெட்ன்றது மார்க்கெட் எப்படி இன்ஜினியர் ஆயிருக்கு, மார்க்கெட்டோட மூமெண்டம் எப்படி இருக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி மூவ் பண்றாங்க. சோ இது எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐசிடி, பிரைஸ் ஆக்ஷன், இது எல்லாத்தோடைய ஒரு தெளிவும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் ட்ரேடிங் கிரியேட் பண்ணேன். சோ ஜஸ்ட் இது ஒரு கோர்ஸா இருக்க கூடாது, ஒரு நல்ல மென்டார்ஷிப்பா இருக்கணும். பீப்புள்ஸ் ட்ரேடிங்காக காசு கட்டி எங்கேயும் ஏமாறக்கூடாது, அண்ட் நல்ல ஒரு கோர்ஸையும் கொடுக்கணும். அண்ட் முக்கியமா கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓனா ட்ரேட் பண்ணி லாஸ் ஆனா கூட அவங்க மிஸ்டேக்ல இருந்து லேர்ன் பண்ணணும்ன்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணேன். ஒரு நல்ல மென்டார்ஷிப், ஒரு நல்ல கம்யூனிட்டி, ஒரு நல்ல சப்போர்ட் தரணும். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல 10,000 1 லட்சம் ஒரே நாள்ல ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் போடுவாங்க. சோ அதெல்லாம் உண்மையாவும் இருக்கலாம், இல்ல பொய்யாவும் இருக்கலாம். ஒருவேளை அது உண்மையா இருந்தா கூட அந்த லெவல்ல அவங்க வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு லாஸ் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு நாள் தூங்காம பேக் டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கடந்து தான் அவங்க அந்த ப்ராஃபிட் லெவல்ன்றதுக்கு வந்திருக்காங்க. சோ நீங்க எடுத்த உடனே டே 1ல இருந்தே ப்ராஃபிட் பண்ணுன்ற நோக்கத்தோட மட்டும் ட்ரேடிங் குள்ள வராதீங்க. கண்டிப்பா ட்ரேடிங் உங்களுக்கு செட்டே ஆகாது. ட்ரேடிங்கை நீங்க கேம்பிளிங்கா பார்க்காம அதை ஒரு ஸ்கில்லா பார்த்து உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரேடிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய கோர்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் பேசிக் டு அட்வான்ஸ் இருக்கும், அண்ட் ஐசிடி பேசிக் டு அட்வான்ஸ் இருக்கும், அண்ட் பர்சனல் 1-to-1 மென்டர்ஷிப் கூட இருக்கு. போத் இந்தியன் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ரெண்டுமே உங்களுக்கு கவர் ஆகிடும். சோ கோர்ஸ் பத்தின முழு டீடைல்ஸ் நம்மளோட வெப்சைட்ல இருக்கு. இந்த கோர்ஸ் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட் பிகினரா இருந்தா கூட பரவாயில்ல, பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், இல்ல சைடு இன்கம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்ல ஹவுஸ் வைஃப்ஸ், இல்ல யாரா இருந்தாலும் சரி ட்ரேடிங் லேர்ன் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் கண்டிப்பா சூட் ஆகும். ஏன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்றதுல ஆரம்பிச்சு அட்வான்ஸா எப்படி ட்ரேட் பண்ணணும்ன்ற வரைக்கும் தான் நம்ம கவர் பண்ணுவோம். அண்ட் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு லைஃப் லாங் கிடைக்கும், அண்ட் கம்யூனிட்டி ஆக்சஸும் உங்களுக்கு லைஃப் லாங் கிடைக்கும். உங்களுடைய டவுட்ஸை எப்போ வேணா அங்க இருக்கிறவங்க கிட்ட யார்கிட்ட வேணா கேட்டுக்கலாம். அண்ட் வீக்லி டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் அண்ட் 1-to-1 சப்போர்ட், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்பவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும். நீங்க கேம்பிள் பண்றதுக்காக இங்க இல்ல, ரேண்டமா வீடியோஸை பார்த்துட்டு ட்ரேட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. கீழே இருக்கிற கோர்சஸ்ல உங்களுக்கு எது சூட் ஆகுன்னு பார்த்துட்டு உங்களுடைய சீட்ஸை செக்யூர் பண்ணிக்கோங்க. கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். லெட்ஸ் grow together.